அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு குருநாதர் ஜீவசமாதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த சுவாமி பேர் பாத்தீங்கன்னா கணபதி சாமி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய்க்காப்பாலம் பக்கத்துலதான் இது இருக்கு. இப்போ இதுக்கு மேல்புறம் தான் இருக்கு. இந்த சுவாமி வந்து ரொம்ப விசேஷமான சுவாமி. எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா சிவலிங்கம் அமைஞ்சிருக்கும். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஆவடையில தான் சுவாமி இருக்கிறாரு. இந்த சாமியை பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் லிங்குல உள்ளவர் முருகப்பெருமானுடைய அதிக பற்று உடைய சுவாமி இவரு. இவர் ரொம்ப விசேஷமான சுவாமி சொல்லலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவர் குரு பூஜை அன்று நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்காங்க. இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த குருமாறு நிறைய விஷயத்த மாத்தி இந்த மக்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறாரு. இவருடைய பார்வையில வந்து சில பேர் வந்து தரிசனம் செஞ்சுட்டு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருக்கிறாங்க. குருமார்களோட அமைப்பு அப்படிதான் இருக்கும். இந்த ஜீவசமாதி வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து எவுத்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு வந்து இவரை தோண்டி வச்சதா, இதுக்கு முன்னாடி தோண்டி வச்சதான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப தித்திக்கும். அவ்வளவு சிறப்பான தீர்த்தம் இவர் பக்கத்துல இருக்கு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பூஜை 29/7/2026 குரு பூஜை புதன்கிழமை நடக்குது. இந்த குரு பூஜையில வந்து உங்களுக்கு தெரியாத நண்பர்கள் சீவசமாதி வழிபாடுல இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க, பல பேர் வந்து சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. நிறைய குருமார்கள் நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்காங்க. அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி.